இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு ஹை ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம ஹை ரிஸ்க்ல இருக்கிற விஷயத்துல தான் இன்வெஸ்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு இடத்துக்கு சாப்பிட போறீங்க, அப்படியே அந்த இடத்துல ஒரு மிளகா பஜ்ஜி வச்சிருக்காங்க, அப்படி பாக்குறதுக்கே பயங்கர டெம்ட் ஆகுது. மிளகா பஜ்ஜியை வாங்கி நீங்க சாப்பிட்டுறீங்க. செம்ம காரம், அப்படியே கண்ணுல மூக்குல எல்லாம் ஒழுகுதுங்க, அவ்வளோ காரமா இருக்கு அந்த மிளகா பஜ்ஜி. அப்படி கிடைக்கிறதெல்லாம் எடுத்து தண்ணி குடிக்கிறீங்க, அதை சாப்பிடுறீங்க, சுகர் சாப்பிடுறீங்க, கேண்டி வாங்கி சாப்பிடுறீங்க, சரியான காரம். அது மாதிரிதான் ஹை ரிஸ்க். இப்போ மசால் தோசை எடுத்துக்கோங்க. மசால் தோசை சாப்பிடும்போது எப்படி இருக்கும்? கிறிஸ்பியா இருக்கும். பொட்டேட்டோ எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும், டேஸ்டியா இருக்கும், அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும் தோசைக்கும் மசாலுக்கும். ஸோ இந்த காம்பினேஷன், இதை நம்ம சாப்பிடும்போது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். ஹை ரிட்டர்ன்ஸ் வேணும்னு சொல்லி ஹை ரிஸ்கியான ஒரு பிளான்ல போய் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் பண்ணுற பிளான் ஸ்மார்ட்டாக இருக்கணும், ஸ்டெடியாக இருக்கணும். பிளான் பண்ணி பண்ணுங்க. மிளகா பஜ்ஜி சாப்பிட்டு கண்ணில் தண்ணி விடுற மாதிரி ஒரு பிளானை சூஸ் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணி நீங்களே உங்களை நீங்கள் பேர்ன் பண்ணிக்காதீங்க. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற பிளான் உங்களுக்கு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மாதிரியும் மீன்வைல் பீஸ் ஆஃப் மைண்ட் கொடுக்குற மாதிரியும் இருக்கணும். அதை நினச்சி நம்ம டென்ஷன் ஆகுற மாதிரி நமக்கு இருக்கக்கூடாது. ஸோ அப்படி ஒரு பிளானை நீங்கள் சூஸ் பண்ணணும். அதுக்காக நீங்கள் ஹை ரிட்டர்ன்ஸ் வேணும்னா ஹை ரிஸ்க்கு தான் போகணும்னு அவசியமே கிடையாது. நிறைய பிளான்ஸ் இருக்குது, அது ரிஸ்கே இல்லாமல் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற பிளான்ஸ்.